ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க கலந்துக்குன்னு அந்த போராட்டத்துல நீங்களும் ஆதரவு தெரிவிச்சனால மக்களுக்கு நீங்க அறியப்பட்டீங்க ஜூலியா. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல போயிட்டு இன்னும் பிரபலமா நீங்க அறியப்பட்டீங்க. ஆனா பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டு உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்க வீட்டுல தூங்கி இருந்தீங்க போல இருக்குது. திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சு தளபதி வேலூர் மாநாடு செல்லை எடுத்து பார்த்துருக்கீங்க. தளபதி என்ன பேசினா நீங்க பார்த்துருக்கீங்க. அங்க ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி தளபதி சொன்னாரு. அதை கேட்டுட்டு புல்லுக்கட்டை மாதிரி நீங்க பேச வந்திருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? யார் தூண்டிவிட்டாங்க தெரியுமா? டிஎம்கே. எல்லாரையும் தூண்டுறது அவங்கதான். எவ்வளவு வாங்குனீங்க? அது நீங்க எனக்கு சொல்லணும். நானும் இங்கதான் இருக்கேன். அந்த ரகசியத்தை நீங்க என்கிட்ட சொல்லணும். நான் ஆவலா இருக்கேன். எவ்வளவு வாங்குனீங்கன்ட்டு நீங்க சொல்லணும். எங்க தளபதி எங்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி பேசணும், நாகரிகமா பேசணும், எங்க தளபதி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அங்க பணம் வாங்கினீங்களே, அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நீங்க எனக்கு ஓப்பன் டாக்கா சொல்லணும். நல்லதே பேசுங்க ஜூலி மேடம். ஒருத்தர் உச்சம் நம்ம கீழே பார்த்து பேசுங்க ஜூலி மேடம். நல்லதே பேசுங்க.